வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் வரும் 14ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம், 17ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடும் நிலையில் முக்கிய ஆலோசனை. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 16,888 சிறப்பு பேருந்துகள், ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை என அரசு எச்சரிக்கை. தீபாவளியன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும். இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்கலாம் என தமிழக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. RSS அமைப்பை எதிர்க்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே என விசிக தலைவர் திருமாவளவன் பெருமிதம். இன்று நடைபெறும் மனித சங்கிலியில் அனைவரும் பங்கேற்க அழைப்பு. ராஜீவ் கொலை வழக்கு கைதி முருகன் 33வது நாளாக உண்ணாவிரதம். சிகிச்சை அளித்து காப்பாற்றுமாறு உயர்நீதிமன்றத்தில் முருகனின் உறவினர் மனு. இனி விரிவான செய்திகள். தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் வரும் 14ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் வரும் 17ஆம் தேதி தொடங்கவுள்ள தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. மேலும் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு குறித்தும் துறைவாரியாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் நிலை குறித்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். தீபாவளியன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தீபாவளி பண்டிகை தினத்தன்று காலை 6 முதல் 7 மணி வரையிலும், இரவு 7 முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை மற்றும் பிற பகுதிகளுக்கு 16,888 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர், தீபாவளி பண்டிகையையொட்டி வரும் 21ஆம் தேதியில் இருந்து 23ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு 16,888 பேருந்துகள் இயக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டிற்கு 1,771 புதிய பேருந்துகளை வாங்க போக்குவரத்துத்துறை முடிவு செய்து ஒப்பந்த புள்ளி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த 1,771 பேருந்துகளும் சென்னை, விழுப்புரம், சேலம், கோவை, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களுக்கு பிரித்து வழங்கப்பட உள்ளன. அண்மையில் தமிழகம் முழுவதும் 40% காலாவதியான பேருந்துகள் இயக்கப்படுவதாக தந்தி தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுகவின் 51வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டங்களை சிறப்பாக நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்சியை பலப்படுத்துவது குறித்தும், அமைப்பு ரீதியாக காலியாக உள்ள பதவிகளுக்கு புதிய நிர்வாகிகளை நியமிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இபிஎஸ் தலைமையில் நடைபெறும் அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருத்து வேறுபாட்டால் சிலர் கூட்டத்திற்கு வரவில்லை என கூறினார். இங்க இருக்கிற எம்ஜிஆர் மாளிகை, இந்த மாளிகைக்கு வந்திருக்கிற புரட்சித் தலைவர் ஒவ்வொரு தொண்டனும் அவருடைய இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும், இரட்டை இலையை காப்பாற்ற வேண்டும் என்ற கட்சியை காப்பாற்ற வேண்டும் நினைப்போடு இருக்கிறவன் அனைவரும் இந்த ஒன்றாகத்தான் இருக்கிறோம். சில பேர் வந்திருக்கிறார்கள், சில பேர் கருத்து மாறுபாடால் போயிருக்கிறார்கள், சில தலைவர்கள் இங்கே உழைத்தவர்கள் கூட போயிருக்கலாம். அவன் கருத்து மாறுபாடு அவர்கள்லாம் திரும்ப சேர்ந்திருக்கிறார்கள். வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்ற விவகாரம் குறித்து நயன்தாரா, விக்னேஷ் சிவன் தம்பதியிடம் விளக்கம் கேட்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்ற விவகாரத்தில் விதிமுறைகளை மீறினார்களா என்பது குறித்து விளக்கம் கேட்கப்படும் என்றார். டிஎம்எஸ் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸிடம் சொல்லி அதில் இருக்கிற விதிமுறைகளின்படி இது நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத பரிசீலிக்கப்படும். சுருக்கு மடி வலைகளை பயன்படுத்த அனுமதி கோரிய ரிட் தொடர்பாக பதிலளிக்க மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடலூரைச் சேர்ந்த செந்தில்குமார் ஜம்புலிங்கம் தாக்கல் செய்த ரிட் மனு உச்சநீதிமன்ற நீதிபதி அப்துல் நசீர் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது ஏற்கனவே நிலுவையில் உள்ள மனுக்களுடன் இந்த ரிட் மனுவையும் இணைக்கவும், இது தொடர்பாக பதிலளிக்க மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் உத்தரவிட்டது. தமிழகத்தில் ஆபரேஷன் மின்னல் ரவுடி வேட்டை மூலம் கடந்த 3 நாட்களில் 3,095 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை மூலம் 72 மணி நேரத்தில் 3,095 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், அவர்களில் 489 ரவுடிகள் தலைமறைவு குற்றவாளிகள் எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது.
வேலூர் சிறையில் தொடர் உண்ணாவிரதம் இருந்து வரும் ராஜீவ் கொலை வழக்கு ஆயுள் கைதி முருகனுக்கு சிகிச்சை அளித்து காப்பாற்றக் கோரி அவரது உறவினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அவரது மாமியாரும் நளினியின் தாயாருமான பத்மா தாக்கல் செய்த அந்த மனுவில் தொடர் உண்ணாவிரதம் இருந்து வரும் முருகனின் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சரும் சமாஜ்வாதி கட்சியின் நிறுவனருமான முலாயம் சிங் யாதவ் மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்தார். சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தார். இதற்கிடையே முலாயம் சிங் யாதவின் இறுதிச் சடங்கில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு, இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கான கணினி வழி தேர்வு அக்டோபர் 14 முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்கான ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதித் தேர்வின் முதல் தாளை எழுத 2,30,278 பேரும், இரண்டாம் தாளை எழுத 6,32,764 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். இதில் தகுதியில்லாத 39 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் பதிப்பாளர் சங்கத்துடன் மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்தும் புத்தக திருவிழா தொடங்கியது. திருவிடந்தூர் ஏவிசி திருமண மண்டபத்தில் தொடங்கிய புத்தக திருவிழாவில் ஆட்சியர் லலிதா முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இலக்கியம், தொல்லியல், அறிவியல், உளவியல், ஆன்மீகம் உள்ளிட்ட புத்தகங்கள் சலுகை விலையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான செல்ஃபி பாயிண்ட், பாரம்பரிய நெல் ரகங்களுக்கான கண்காட்சி உள்ளிட்ட அரங்குகள் வைக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்தவ வன்னியர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் சேர்க்க கோரிய மனுவுக்கு தமிழக அரசு பதிலளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொள்ளாச்சியைச் சேர்ந்த விஜயன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் இந்து வன்னியரை விட கிறிஸ்தவ வன்னியர்கள் சமூக, பொருளாதார அடிப்படையில் நல்ல நிலையில் இல்லை என்பதால் அவர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா அமர்வு தமிழக அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. தமிழ் மொழியை தாங்கள் காப்பாற்றிக் கொள்வதாகவும், தயவு செய்து ஆட்சியை கவனியுங்கள் எனவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதல்வரின் தமிழ்மொழி மீதான இந்த திடீர் கரிசனத்தை எண்ணி சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை என கூறினார். எப்போதெல்லாம் திமுகவின் மீது மக்களுக்கு அதிருப்தி அலை வீசுகிறதோ அப்போதெல்லாம் மொழி பிரச்சினையை எழுப்புவது திமுகவின் திராவிட மாடல் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஹிந்தி திணிப்பை நிறுத்திவிட்டு வேலைவாய்ப்பு, நீர்நிலை பிரச்சினைகளில் கவனம் செலுத்துமாறு மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், ஹிந்தி மொழி கட்டாயம் என்ற பரிந்துரையை கண்டிப்பதாக தெரிவித்தார். ஹிந்தி திணிப்பை கடுமையாக எதிர்ப்போம் எனவும், இந்தியா முழுவதும் ஒரே கொள்கை தவறானது எனவும் அவர் கூறினார். ஏன் நீங்க இந்திய திணிக்க பாக்குறீங்க? நீங்க திணிக்க இதை நாங்கள் இன்னும் கடுமையா நாங்கள் எதிர்ப்போம். நீங்க அன்பா சொல்லுங்க, யார் யார் கத்துக்குங்கன்னு சொல்லுங்க. இது கட்டாயப்படுத்தி திணித்து, அது இல்லாமல் அதில் என்ன பரிந்துரைன்னா, அந்த லிங்க் லாங்குவேஜ், இணைப்பு மொழி இருக்குல்ல, ஆங்கிலம். பொழுது ஆங்கிலம் தான் இணைப்பு மொழி இந்தியாவில். அந்த இணைப்பு மொழிக்கு பதிலாக இந்தியை இணைப்பு மொழியாக மாற்ற வேண்டும் என்றெல்லாம் பரிந்துரை சொல்லியிருக்கிறார்கள். இதை நிச்சயமாக ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் சேவுக பெருமாள் அய்யனார் கோவிலில் புரவி எடுப்பு விழா விமரிசையாக நடைபெற்றது. புரட்டாசி மாதம் நஞ்சை விவசாயம் செழிக்க வேண்டி நடைபெற்ற புரவி எடுப்பு விழாவில் கிராம மக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். வேளார் பஜனை மடம் முன்பு உள்ள புரவி பொட்டலில் 7 அடி உயரம் கொண்ட மண்குதிரை தயாரிக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் ஒன்றிணைந்து பூஜை செய்தனர். முன்னதாக மண்புரவி, வெங்கல புரவிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஊர்வலமாக சேவுக பெருமாள் அய்யனார் கோவிலை வந்தடைந்தது. குஜராத்திற்குள் புதிய தோற்றத்துடன் நகர்ப்புற நக்சல்கள் நுழைய முயற்சிப்பதாக ஆம் ஆத்மியை கடுமையாக பிரதமர் மோடி விமர்சனம் செய்துள்ளார். பரூச் மாவட்டத்தில் நாட்டின் முதல் மருந்து பூங்காவை அமைப்பதற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய அவர், நகர்ப்புற நக்சல்கள் தங்களின் உடைகளை மாற்றியுள்ளதாகவும், அவர்கள் துடிப்புமிகு குஜராத் இளைஞர்களை தவறாக வழிநடத்துவதாகவும் கூறினார். அந்நிய சக்திகளின் முகவர்களான அவர்களை குஜராத் அழித்துவிடும் எனவும் பிரதமர் கூறினார். நாட்டிலேயே கர்நாடக அரசில்தான் அதிகமாக ஊழல் மலிந்துள்ளது என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஹரியூரில் இந்திய ஒற்றுமை பாத யாத்திரைக்கு மத்தியில் பேசிய ராகுல் காந்தி பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்தார். நாட்டிலேயே கர்நாடக அரசில்தான் அதிகமாக ஊழல் மலிந்துள்ளது என குற்றம் சாட்டிய அவர், முதல்வர் பதவியை 2500 கோடி ரூபாய்க்கு வாங்கலாம் என பாஜக எம்எல்ஏவே சொல்கிறார் என்றார். 67வது பிலிம்பேர் விழாவில் சிறந்த தமிழ் படத்திற்கான விருது ஜெய்பீம் படத்திற்கு வழங்கப்பட்டது. படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்த லிஜோமல் ஜோஸ்க்கு சிறந்த கதாநாயகி விருது வழங்கப்பட்டது. சூர்யா தயாரித்து நடித்த இந்த படத்தை ஞானவேல் இயக்கியிருந்தார்.
ஃபில்ம்ஃபேர் விழாவில் சார்பட்டா பரம்பரை படத்திற்கு 3 விருதுகள் கிடைத்துள்ளன. விமர்சன ரீதியிலான சிறந்த நடிகர் விருது ஆர்யாவிற்கு வழங்கப்பட்டது. இதேபோல் ரங்கன் வாத்தியார் பாத்திரத்தில் நடித்த பசுபதிக்கு சிறந்த துணை நடிகர் விருதும், நீயே ஒளி பாடலை எழுதிய அறிவுக்கு சிறந்த பாடலாசிரியர் விருதும் வழங்கப்பட்டது. 2022 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம் நகரில் இதற்கான அறிவிப்பை நோபல் கமிட்டி வெளியிட்டது. இதன்படி அமெரிக்காவைச் சேர்ந்த பென் பெர்னான்கே, டக்ளஸ் டைமண்ட், பிலிப் டிப்விக் ஆகிய மூவருக்கு இந்த ஆண்டு பொருளாதாரத்திற்கான நோபல் நினைவு பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. வங்கிகள் மற்றும் நிதி நெருக்கடி குறித்த இவர்களது ஆராய்ச்சிக்காக இந்த பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் மழை, பனிப்பொழிவு, பாசன நீர் இல்லாது தக்காளி, வெங்காயம் மற்றும் காய்கறி செடிகள் வாடி வருகின்றன. உலகின் பதப்படுத்தும் தக்காளியில் சுமார் 30% உற்பத்தி செய்யப்படும் கலிபோர்னியாவில் வறட்சியால் விளைச்சல் குறைந்து விலை அதிகரித்து வருகிறது. 40 ஆண்டுகளில் இல்லாத பணவீக்கத்தை எதிர்கொண்டிருக்கும் அமெரிக்காவில் புளோரிடாவிலும் புயலால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் மளிகைப் பொருட்கள் விலையுடன் காய்கறிகள் விலையும் உயரும் அபாயம் எழுந்துள்ளது. உத்தவ் தாக்கரே அணிக்கு தீப்பந்தம் சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. உத்தவ் தாக்கரே தலைமையிலான அணிக்கு சிவசேனா உத்தவ் பாலா சாஹிப் தாக்கரே என்ற பெயரும் தீப்பந்தம் சின்னமும் வழங்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அணிக்கு பாலா சாஹிப் சிவசேனா என்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் சின்னம் இன்னும் ஒதுக்கப்படவில்லை. ரஷ்யாவில் தாக்குதல் தொடர்ந்தால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என யுக்ரைன் நாட்டிற்கு ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து மாஸ்கோவில் பேசிய அதிபர் புதின், கிரீமியா பாலம் தகர்க்கப்பட்டது தீவிரவாத தாக்குதல் என குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவிற்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்ந்தால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் எனவும் ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வரும் நாட்களில் தங்களது வான் பாதுகாப்பு கட்டமைப்பு யுக்ரைனை சென்றடையும் என ஜெர்மனி தெரிவித்துள்ளது. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் யுக்ரைன் கரங்களை பலப்படுத்த மேற்கத்திய நாடுகள் ஆயுதங்களை கொடுத்து உதவி வருகின்றன. ரஷ்யா மீண்டும் யுக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் ஜெர்மனியில் இருந்து முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விரைவில் தங்களது ஐரிஸ்-T வான் பாதுகாப்பு கேடயம் யுக்ரைனை அடையும் என ஜெர்மனி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் யுக்ரைனில் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு இந்திய தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யுக்ரைனில் இந்தியர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. மேலும் யுக்ரைனில் உள்ள இந்தியர்கள் தூதரக அதிகாரிகளுடன் தொடர்பில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான கடைசி ஒருநாள் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் பிற்பகல் 1:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வென்று தொடரில் சமநிலை வகிக்கின்றன. இந்திய அணி கடந்த போட்டியில் வென்ற உத்வேகத்துடன் இந்த போட்டியில் களமிறங்கவுள்ளது. தென்னாப்பிரிக்க அணியும் தொடரை கைப்பற்ற தீவிரம் காட்டும் என்பதால் டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா 100 T20 போட்டிகள் விளையாடிய 2வது இந்திய வீராங்கனை என்ற சாதனையை படைத்துள்ளார். மகளிர் ஆசிய கோப்பையில் தாய்லாந்து அணிக்கு எதிரான போட்டியை ஸ்மிருதி மந்தனாவின் 100வது T20 போட்டியாகும். இதுவரை 100 T20 போட்டிகளில் 17 அரை சதங்களுடன் 2373 ரன்களை குவித்துள்ளார். முன்னதாக இந்திய அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் 135 T20 போட்டிகளில் விளையாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு புதிய தலைவரை தேர்வு செய்வது தொடர்பாக முக்கிய ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. BCCI தலைவராக சௌரவ் கங்குலி கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் பதவி வகித்து வருகிறார். அவரின் பதவிக்காலம் இந்த மாதத்துடன் முடிவுக்கு வருவதால் புதிய தலைவருக்கான தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் BCCI தலைவர் பதவிக்கு யார் போட்டியிடுவது என்பது குறித்து ஆலோசனைக் கூட்டம் மும்பையில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் வரும் 14ஆம் தேதி அமைச்சரவைக் கூட்டம், 17ஆம் தேதி சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் கூடும் நிலையில் முக்கிய ஆலோசனை. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 16,888 சிறப்பு பேருந்துகள், ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை என அரசு எச்சரிக்கை. தீபாவளியன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும். இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்கலாம் என தமிழக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. RSS அமைப்பை எதிர்க்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே என VCK தலைவர் திருமாவளவன் பெருமிதம். இன்று நடைபெறும் மனித சங்கிலியில் அனைவரும் பங்கேற்க அழைப்பு. ராஜீவ் கொலை வழக்கு கைதி முருகன் 33வது நாளாக உண்ணாவிரதம். சிகிச்சை அளித்து காப்பாற்றுமாறு உயர்நீதிமன்றத்தில் முருகனின் உறவினர் மனு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.